அன்புள்ள நண்பர்களே, இந்த பின்னாடி வரக்கூடிய காணொலியை பாருங்க. அதாவது ஒரு பெண்மணி மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஏதோ கையில் ஒரு கூடையை வச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த நடந்து போறது கூட ஒரு தெரு தான், அது ஒரு தெருக்குள்ள தான் நடந்து போறாங்க. ஆனா அவங்க யாருமே எதிர்பார்க்க முடியாதுதான், புரியுதா? அவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு கார் வருது. அந்த காரை ஒரு மோட்டார் சைக்கிள் ஓவர்டேக் பண்ணுது தெருக்குள்ள. நான் என்ன கேட்கிறேன், இவ்வளோ பெரிய உருவம் பட்ட பகல்ல, காலையில் தான் அந்த சூரியனை பார்க்கும்போது எனக்கு தெரியுது மஞ்சள் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கு. பட்ட பகல்ல இந்த மோட்டார் சைக்கிள் காரருக்கு இந்த உருவம் இவ்வளோ பெருசா, அவங்க அந்த மதல் சோர் ஓரமா நடந்து வர்றாங்க. அவருக்கு கண்ணு தெரியலையா? ஏன் கொஞ்சம் பிரேக் அடிச்சு அந்த காருக்கு முன்னாடி சொல்ல வந்துட்டு அந்த பெண்ணு கிராஸ் போன பிறகு அவங்க போயிருக்கலாம் இல்லையா? அப்படின்னா அவர் என்ன திமிரில் அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்து அந்த பெண்மணியை ஆட்டை அறுத்து தொங்க போட்டா எப்படி இருக்கும்? கைத்துல தொங்க போட்டு தோலை உரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தூக்கி விட்டு போயிட்டாரு. நிக்கல. எவ்வளவு பரிதாபமா இருக்கு எனக்கு பார்த்துட்டு. நம்மளும் மோட்டார் தொழில் பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லா மோட்டார் சைக்கிள் காரங்களையும் சொல்லக்கூடாது, ஏன்னா உயிருக்கு பயந்து ஓட்டுறவங்க இருக்காங்க, வேலை டைம் இருந்தாலும் பார்த்துட்டு டிராபிக்கை மதிச்சு ஓட்டுறவங்களும் இருக்காங்க, இந்த மாதிரி திமிரு பிடிச்சவனும் இருக்கான். இந்த லாரி அவ்வளோ பெரிய லாரிக்கு முன்னாடி வந்துட்டு வண்டியை நிப்பாட்டுறது பார்த்தியா? நான் எவ்வளோ பெரிய கொம்பு நின்ட்டான்னு. எங்களுக்கு கொஞ்சம் மனசாட்சி இல்லாமல் உன் வீட்டையும் நாங்கள் நினைக்காம 1.5 இன்ச்சு அமுக்கிற ஆக்சிலேட்டரை லைட்டாக 1 இன்ச்சு கூட்டி அமுக்குனா நிலைமை என்ன ஒன்று புரிஞ்சுக்கிறணும், புரியுதா? எங்களுக்கு அப்படி எண்ணம் கிடையாது. நீ அவ்வளோ பெரிய வண்டியை வந்து குறுக்க வந்து நிப்பாட்டிட்டு எடுத்து பாடுறாங்கிற எத்தனை பார்க்குறேன் நான் வீடியோவில். ஆனால் இது ரொம்ப கொடூரங்க. இது எங்கேயும் நடக்கல, இது கேரளாவில் நடந்தது. பாருங்க வீடியோவை. இங்க பாருங்க, அந்த பெண்மணி நடந்து வருது எவ்வளவு சேஃப்டியா, கையில ஏதோ சாமான் வாங்கிட்டு. இது காலையா இல்ல காலை மாதிரி தான் இருக்கு. நல்லா பாத்தீங்களா? இது ஒரு தெரு. இப்ப பாருங்க, இந்த காரு ஒரு பைக், இந்த பைக்கை பாருங்க, பாத்தீங்களா? செவரோரமா போய் தூக்கி வீசி தொங்க விட்டு போயிட்டான். ஓகே, நல்ல வேலை அந்த பெண்ணு தூக்கி வீசினதை எங்கேயா கீழே விழுந்திருந்தா தலையில அடிபட்டு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அவன் போயிட்டாங்க, அவன் நிக்கல. இந்த பாருங்க என்ன கொடூரமா. ரொம்ப உஷாரா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க மக்களே. நீங்க நடந்து போகும்போது யாருமே நம்பாதீங்க, ரொம்ப கவனமா இருங்க. என்ன சொல்றேன்னு எனக்கே தெரியல.